ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். வாட் இஸ் த வேல்யூ, வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் பி, வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் பி தட் கேன் பி செட் அப் அட் த ஈக்குவேட்டர் to permit a proton having a speed of 10 to the power of 7 meters per second to circulate around the earth. So earth oda radius கொடுத்திருக்கான், அப்புறம் mass of the proton கொடுத்திருக்கான். See, once again I will read the question. So what is the maximum value of B? B என்றது என்னது? What is the smallest value of B? Smallest value of B, magnetic field, that can be set up at the equator. நம்மளோட ஈக்குவேட்டர் ரீஜன் இருக்குல்ல, நம்மளோட earthல ஈக்குவேட்டருக்கு இடத்துல என்ன magnetic field கொடுத்தோன்னா, to permit, to allow the proton to have a speed of 10 to the power of 7 meters per second to circulate around the earth. This is our earth இல்லையா? இந்த earthல இந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல சார்ஜ் பார்ட்டிக்கல் இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து நம்ம அடுத்த சுற்றி வரணும். ஓகே, நம்ம அடுத்த சுற்றி வரணும்னா எப்படி நம்ம ஃபீல்டு வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். எவ்வளோ மினிமம் வேல்யூ ஆஃப் ஃபீல்டு அப்படின்னு கேட்குறான். சி, நம்மளுக்கு இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் என்ன ஆகணும்னா சர்க்குலர் பாத்தில் நம்ம earth-ஐ இப்படி சுற்றி வரணும். அப்போது நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஈக்குவேட்டர் அப்போது என்ன ஃபீல்டுனா உள்ளே பார்த்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, உள்ளே பார்த்து நான் என்ன பண்ணியிருக்கணும், ஈக்குவேட்டரில் ஒரு ஃபீல்டு கொடுத்துருக்கணும். நார்மலாக நம்ம எப்பவுமே படிக்கிறது தான். சார்ஜ் பார்ட்டிக்கலை எந்த டைரெக்ஷனில் நான் வெலாசிட்டி கொடுத்துருக்கணும். சரி, உள்ளே பார்த்து ஃபீல்டு பர்பெண்டிகுலர் டு த ஃபீல்டு நான் என்னோடய வெலாசிட்டியை கொடுத்துருக்கணும் சார்ஜ் பார்ட்டிக்கலுக்கு. அப்போ தான் என்ன பண்ணியிருக்கோம், it will make a circular path. கரெக்டாக இல்லையா? அந்த சர்க்குலர் பாத் வச்சு தான் earth அதை சுற்றி வரும். கரெக்டாக? சரி, ரேடியஸ் ஆஃப் அவர் earth, மாஸ் ஆஃப் ப்ரோட்டான். ஸோ ப்ரோட்டானை தான் நம்ம சுற்றி வர வைக்க போகிறோம். ஸோ சர்க்குலர் பாத்தில் வரும்போது வாட் இஸ் த நம்மளுக்கு ரேடியஸு ஈக்குவல் டு mv/qb இல்லையா? ஸோ நம்மளுக்கு என்ன கேட்குறேன்னா, வாட் இஸ் த பி வேல்யூ, மினிமம் பி வேல்யூ அப்படின்னு கேட்குறேன். நத்திங் பட் த பி வேல்யூ. என்ன பி வேல்யூக்கு சர்க்குலர் பாத்தில் வரும். ஸோ r is equal to mv/qb, எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ ஆரோட வேல்யூ வந்து 6000, அதாவது ரேடியஸ் ஆஃப் அவர் earth 6400 கிலோமீட்டர். அதை வந்து நம்ம மீட்டருக்கு மாற்றிடணும். இப்போ பியோட வேல்யூ, இப்போ r is equal to இப்படி கிடைக்குது. இந்த பி இந்த சைடு கொண்டு போங்க, ஆரை கீழே கொண்டு வாங்க. ஆர் இந்த சைடு கொண்டு வந்தோன்னா திஸ் இஸ் ஆர் வேல்யூ, பி இந்த சைடு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வரேன். 10 to the power of டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுறேன். 1.67 டிவைடட் பை 1.6 டிவைடட் பை 6.4 அதை தனியாக வச்சுக்கிறேன். 10 to the powers-லாம் தனியாக கொண்டு போயிடுறேன். 10 to the power minus 27 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 to the power minus 27 ப்ளஸ் 7 வரும். ப்ளஸ் 7 அதுக்கப்புறம் மைனஸ் 19, கீழே இருக்க மைனஸ் 19 மேலே போச்சுன்னா ப்ளஸ் 19, கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் 6 வந்து 10 to the power ப்ளஸ் 6 மேலே போச்சுன்னா மைனஸ் 6. பவர்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள், யூ வில் கெட் 10 to the power minus 8. இதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு 1.6 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வருது. இப்போ அடுத்து பாருங்கள், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். சரி, புரோட்டான் அண்ட் அன் ஆல்ஃபா பார்ட்டிக்கல், புரோட்டான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ஆக்சிலரேட்டட் த்ரூ சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஒரு புரோட்டானையும் ஆல்ஃபா பார்ட்டிக்கலையும் சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு ஆக்சிலேட் பண்ணியிருக்கான். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு ஆக்சிலேட் பண்ணுறான்றது வந்து நத்திங் பட் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு q இன்ட்டு v. கரெக்டாக? ரைட். சரி, இப்போ கவனிங்க. சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், தே ஆர் ஆக்சிலேட்டட், enters a region of uniform magnetic field with velocities perpendicular to the field. அதாவது 90 டிகிரி இருக்குது, வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் 90 டிகிரி இருக்குது. calculate the compare the radius of circular path followed by them. compare the radius அப்படின்னு கொடுத்துருக்கானா, basically is trying to ask the radius of the circular path of proton by radius of made by the alpha particle. இதோட ரேஷியோ தான் நம்ம compare the ratio of circular path ன்னு கொடுத்துருக்காங்க. they are just trying to ask this expression rp by r alpha. சரிப்பா, ஓகே. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பேசிக்கலி ப்ரோட்டான் ஆல்ஃபா பார்ட்டிகல் ரெண்டு இருக்குது. they are accelerated by same potential difference. இப்போ end of the day என்னன்னா, we need to compare the radius. சரி, ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். ஸோ இதுதான் நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நான் என்னோட சார்ஜ் பார்ட்டிக்கல் இப்படி அனுப்புகிறேன். ஒன்று வந்து ப்ரோட்டான், இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஆல்ஃபா பார்ட்டிக்கல். இப்போ ப்ரோட்டானோட சார்ஜ் என்னது, ப்ளஸ் சி. மாஸ் வந்து எம்பின்னு போட்டிருக்கேன். ப்ரோட்டானோட மாஸ் விச் இஸ் எம்னு எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஆல்ஃபா பார்ட்டிக்கல்ன்றது முதல்ல நம்மளுக்கு என்னன்னு தெரியணும், நிறைய பேருக்கு தெரியாது. ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இஸ் நத்திங் பட் அ ஹீலியம் ஆட்டமோட நியூக்ளியஸ் ஆஃப் ஹீலியம் ஆட்டம். இப்போ ஹீலியம் ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், 2He4 இல்லையா, 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும், வெளியில் 2 எலக்ட்ரான் இருக்கும். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். இப்போ இது வந்து மொத்தமாக பார்க்குறது ஹீலியம் ஆட்டம். இதில் உள்ளே இருக்கிற பார்ட் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கல். இந்த உள்ளே இருக்கிறது தான் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஸோ உள்ளே இருக்க இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் நியூக்ளியஸுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குது, நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது, வெறும் 2Pன்னு போட்டிருக்கு. தட் இஸ் வெறும் புரோட்டானோட சார்ஜ், 2 புரோட்டான் இருக்கிறதுனால +2Eன்னு போட்டிருக்கேன் ஆல்ஃபா பார்ட்டிக்கலோட சார்ஜ். மாஸ்ன்னு கனெக்ட் பண்ணும்போது நம்ம என்னென்னா 2 புரோட்டான் 2 நியூட்ரான். ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல்ன்றது 2 புரோட்டான் 2 நியூட்ரான். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டൻ്റ് ஆனது, நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது என்னென்னா நமக்கு தெரியும் நியூட்ரானோட மாஸ் தான் அதிகம், ஸ்லைட்லி. நம்ம என்ன அசீவ் பண்ணிப்போனா புரோட்டானோட மாஸும் நியூட்ரானோட மாஸும் என்னது சேம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிப்பேன், அசீவ் பண்ணிப்பேன் நான் ப்ராப்ளம் சால்விங்கில். ஏன்னா அது நம்மளோட ரிசல்ட்டை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸில் we can approximate நியூட்ரானோட மாஸையும் புரோட்டானோட மாஸையும் அப்ராக்சிமேட்டாக சேம்னு எடுத்துக்கலாம். ஸோ 2mp + 2mn இருக்குது, ரெண்டுத்தையும் சேம் இல்லையா, ஸோ ஆட் பண்ணிடலாம். 4mPன்னு வருது. ஆல்ரெடி mp நான் mn எழுதியிருக்கனால 4m அப்படின்னு நான் போட்டுறேன். புரியுதா? ரைட். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தான், இந்த சார்ஜ் பார்ட்டிகுலர் ஆக்சலரேட்டட் பை அ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ ஆக்சலரேட்டட் பை அ சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பின்னு கொடுத்துருந்தானா கைனடிக் எனர்ஜி ஃபார்முலான்றது KE. இந்த கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு QVன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, கரெக்டாக? சரிப்பா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரேடியஸோட எக்ஸ்பிரஷனை பார்க்கலாம். R is equal to mv/qb. இது ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். இந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷனில் எப்படி கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா எழுதுறது அப்படின்னா, ஏன் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா எழுதுறது, ஏன்னா இங்கே வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆக்சலரேட் ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணினா கைனடிக் எனர்ஜி டேர்ம்ஸில் தான் இந்த ரேடியஸ் நம்ம எழுதணும். ஸோ R is equal to √2mKE/qbன்னு வருது. ஆல்ரெடி KEன்றது என்னது, சார்ஜ் பார்ட்டிக்கல் ஆக்சலரேட்டட் பை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் Vக்கு KE. KEக்கு வந்து QV அப்படின்னு போடலாம், கரெக்டாக? இப்போ நல்லா கவனிங்க, மேலே வந்து √Q இருக்குது, இந்த நியூமரேட்டரில் மேலே √Qன்னு இருக்குது, டினாமினேட்டரில் வெறும் Qன்னு இருக்குது. இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு டிவைடட் பை √Qன்னு வரும். Bன்றது கான்ஸ்டன்ட், ஸோ வெளியில் ரூட்லாம் இல்லை, Bக்கு வந்து எந்த ரூட்டும் கிடையாது. ஸோ Bயை வெளில எழுதிடுறேன். ஸோ Q கேன்சல் ஆகும்போது √Qன்னு வரும் டினாமினேட்டரில். அதனால் மொத்தமாக என்ன எழுதியிருக்கேன், √2mv/Q. ஸோ இதுதான் நம்மளோட ரேடியஸ் எக்ஸ்பிரஷன். இங்கே நம்மளுக்கு மெயினாக ரிக்குவயர்மெண்ட். ஏன்னா மேலே ஒரு Q, கீழே ஒரு Q இருக்குது, அதை இப்போ ஒரு Qவாக மாற்றிட்டேன் நான். ஓகே, ரைட். இப்போ கவனிங்க, நம்ம வந்து 2 சார்ஜுமே வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கலும் சரி புரோட்டானையும் சேம் ஃபீல்டில் தான் நம்ம அனுப்புகிறோம். ஸோ RP/R ஆல்ஃபா. ஸோ RPன்றது என்னது, திஸ் டேர்ம் 1/B. இந்த எக்ஸ்பிரஷனை தான் எழுதியிருக்கேன், 2mp. சேம் Vன்றது இங்கே என்னது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் த்ரூ விச் திஸ் particles has been accelerated, VQP. அதே மாதிரி ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு டினாமினேட்டரில் போட்டாச்சு. இதில் இந்த டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகிடுமா, சேம் டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது என்னென்னா √2 கேன்சல் ஆகிடும். ஐ எம் லெஃப்ட் வித் தீஸ் 2 டேர்ம்ஸ், √mp டிவைடட் பை √mp/m ஆல்ஃபா இன்ட்டு √q∝/qp. இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், வாட் இஸ் MP வேல்யூ, MPயோட வேல்யூ M ஆல்ஃபாவோட வேல்யூ 4m, Q∝, QPக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் எனக்கு ஃபைனலாக √2/√4. √4ஓட வேல்யூ என்னது 2. ஸோ √2/2 ஃபைனல் ஆன்சர் வந்து இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா 1/√2ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். புரியுதா? யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஸோ நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கல், அதுக்கப்புறம் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் மாஸை சேம்னு எடுத்துக்கிறோம் அப்ராக்சிமேட்டாக. அதுக்கப்புறம் ஃபார்முலாவை கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதுகிறோம் கைனடிக் எனர்ஜி டேர்ம்ஸில். டியூ டு த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபார்மில் கொடுக்குறனால கைனடிக் எனர்ஜி எழுதி கேன்சல் பண்ணுறோம். ஃபைனலி we are getting the answer. ரைட். சரிப்பா, இப்போ அடுத்து நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத பாருங்கள். An ionized hydrogen atom and alpha particle with same momenta enters a perpendicular to a constant magnetic field B. The ratio of the radii of the path. இப்போ அயனைஸ்ட் ஹைட்ரோஜன் ஆட்டமையும் ஆல்ஃபா பார்ட்டிக்கலும் என்ன பண்ணுறான், ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக அனுப்புகிறாங்களா, கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். த ரேஷியோ ஆஃப் தேர்
radii of the path. RH by R alpha ன்னு கேட்குறான். நல்லா கவனிங்க. இங்கே வந்து ஹைட்ரோஜன் ஆட்டம் சொல்லலாம், அவன் அயனைஸ்ட் ஹைட்ரோஜன் ஆட்டம் சொல்கிறான். அப்போ என்ன டிஃப்ரென்ஸு? வாட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் ஹியர்? See, இது வந்து நம்மளோட ஹைட்ரோஜன் ஆட்டம். ஆல்ரெடி ஆல்ஃபா பார்ட்டிகல்ன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா? ஹைட்ரோஜன் ஆட்டம் வந்து நடுவில் ப்ரோட்டான் இருக்குது, சுற்றி என்ன இருக்குது? ஒரு ப்ரோட்டான் நடுவில் இருக்கும்ப்பா நியூக்ளியஸில், வெளியில் ஒரு எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த அவுட் சைடு எலக்ட்ரானை விட்டுட்டு நம்ம பார்க்குறது தான் என்னது? இந்த உள்ளே இருக்க நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, ஹைட்ரோஜன் ஆட்டம், அதுதான் என்னது? அயனைஸ்ட் ஹைட்ரோஜன் ஆட்டம். வெறும் அந்த நியூக்ளியஸை மட்டும், தட் இஸ் ஒரு ப்ரோட்டான் மட்டும் இருக்கிறது. ஓகே, சரி. இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்? இப்போ ஹைட்ரோஜன் ஆட்டமுக்கும் அயனைஸ்ட் ஹைட்ரோஜன் ஆட்டமுக்கும் ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கும் சேம் மொமெண்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ரெண்டு பேருக்குமே சேம் மொமெண்டமா. ஹைட்ரோஜனோட மொமெண்டமும் ஆல்ஃபா பார்ட்டிகளோட மொமெண்டமும் சேம், தட் இஸ் பி. வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் த ஹைட்ரைஸ்ட் ஆட்டம்? ஹைட்ரைஸ்ட் ஹைட்ரோஜன் ஆட்டமோட சார்ஜ் வந்து 1p, தட் இஸ் ப்ளஸ் சி. ஆல்ஃபா பார்ட்டிகளோட சார்ஜ் என்னது? நம்ம ஆல்ரெடி பார்த்தாலும் ஆல்ஃபா பார்ட்டிகளோட சார்ஜஸ் ப்ளஸ் 2e. இப்போ நான் ரேஷியோவை எழுதணும். ஆல்ரெடி இந்த தடவை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரேடியஸை வந்து மொமெண்டம் டேர்ம்ஸில் எழுதியிருந்தோம்ல, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். RH by R alpha நான் கண்டுபிடிக்கணும். RHன்றது P, ஏன்னா சேம் மொமெண்டம். ஸோ P by QH B, சேம் ஃபீல்டில் தான் அனுப்புகிறோம். ஸோ டினாமினேட்டரில் ஆல்ஃபாவோடது P by Q alpha B. ஸோ கேன்சல் ஆகிடும் சேம் டேர்ம்ஸு. ஃபைனலாக Q alpha by QHன்னு வருது. Q alpha 2e, இது வந்து QH, ஃபைனலாக 2e by E 2:1 அப்படின்னு வருது. அதாவது நம்மளுக்கு RH by R alphaவோட வேல்யூ என்ன வருது? 2/1ன்னு வருது. இதை நம்ம ரேஷியோ ஃபார்மில் எழுதும்போது இந்த ஃபார்மில் எழுத முடியும். அதாவது இப்படி நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிது, இதை நம்ம இப்படி எழுத முடியும். புரியுதா? எஸ், we move on to the next. இன்னும் 2 ப்ராப்ளம், சூப்பரான ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகேப்பா, இப்போ என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கான் அப்படின்றத பாருங்கள். நம்மளுக்கு வந்து proton and an alpha particle. Okay, a proton and an alpha particle both enters a region of uniform magnetic field. So போன இது மாதிரி இங்கேயும் புரோட்டானும் ஆல்ஃபா பார்ட்டிகளும் இருக்குது. they are entering a region of uniform field. அதுவும் moving at perpendicular to the field. So velocity moving atனா என்ன அர்த்தம்? வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இங்கே பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ அப்போ அது என்ன பார்த்து மேக் பண்ணோம்? சர்க்குலர் பாத். So radius of the circular path orbits for both the particles is equal. இந்த கேஸில் ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கும் புரோட்டானுக்கும் சேம் ரேடியஸ் தான் மேக் பண்ணதான். And the kinetic energy acquired by the proton is 1 mega electron volt. And the energy acquired by the alpha particle will be, அதாவது எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி acquired by the proton அப்படின்னு சொல்கிறான் 1 mega electron voltனு. எனர்ஜி acquired by alpha particle. இப்போ நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு தட் இஸ் ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல், ஆல்ஃபாவோ புரோட்டானோ ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ட்ரு ஆகிடுச்சுன்னா அது என்ன வெலாசிட்டியில் முன்னாடி இருந்ததோ அதே வெலாசிட்டியில் தான் என்ன ஆகும்? தட் இஸ் ஸ்பீட். ஐ எம் சேயிங் ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும்? டைரக்ஷன்ஸ் ஆஃப் த வெலாசிட்டி கண்டினியூஸாக சேஞ்ச் ஆனாலும் ஸ்பீடு என்ன ஆகாது? மாறாதுன்னு நம்மளுக்கு தெரியும். கைனட்டிக் எனர்ஜி மாறாது. ஆனால் இவன் என்னமோ கைனட்டிக் எனர்ஜி அக்வைர்டு அப்படின்னு சொல்கிறான். அக்வைர்ட் மீன்ஸ் வாட் இஸ் மீன் பை அக்வைர்ட்? கைனட்டிக் எனர்ஜி சேஞ்ச் ஆக போகிறதில்ல, உள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. ஏன்னா கைனட்டிக் எனர்ஜி வந்து 12 mv², ஸ்பீடோட ஸ்கொயர் தான். ஸோ ஸ்பீடு மாறல, கைனட்டிக் எனர்ஜி மாறாது. ஸோ அவன் ஏதோ கைனட்டிக் எனர்ஜி அக்வைர்டுன்றான். அப்படின்னா அவன் என்ன சொல்ல வரான்னா இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி தான் அவன் சொல்ல வரான். அந்த வெலாசிட்டி உள்ளே என்ட்ரு ஆச்சுல, அந்த அப்போ இருக்கும்போது இருக்கக்கூடிய கைனட்டிக் எனர்ஜி தான் என்டையர் மோஷன் அப்போவும் இருக்கும். அது என்னன்னு கேட்குறான். ஓகே, ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கல், புரோட்டான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ரெண்டுத்துக்குமே என்னது? சேம் ரேடியஸு. ஆல்ரெடி நம்ம புரோட்டானோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். புரோட்டான், ஆல்ஃபா பார்ட்டிக்கல், மாஸு, அதோட சார்ஜ் எல்லாமே பார்த்தோம். வாட் இஸ் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எல்லாமே வி ஹவ் சீன். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அவன் புரோட்டானுக்கு இனிஷியலாக வாட் இஸ் அவன் கைனட்டிக் எனர்ஜி அக்வைர்ட் இஸ் நத்திங் பட் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ எவ்வளோ கைனட்டிக் எனர்ஜி இருக்கான்? 1 மெகா, எம் கேபிட்டல் எம்னா மெகான்னு அர்த்தம். 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட். மெகானா என்ன அர்த்தம்? 10⁶. ஈன்றது என்னது? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். தென் இது வந்து எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுத்துருக்கான். அதில் நீங்கள் வந்து 1.6 × 10⁻⁻19 போட்டிங்கன்னா யூ வில் கெட் இன் ஃபார்ம் ஆஃப் ஜூல்ஸ். ஸோ 1 EV இஸ் நத்திங் பட் 1.6 × 10⁻⁻19 ஜூல். மெகான்றது 10⁶. சரி, இப்போ வந்து கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் கண்டுபிடிக்கணும்.
ஆக்சுவலி சொல்லப்போனால் ரொம்ப ஈஸி இது. ஸோ கொடுத்துருக்க கண்டிஷன் என்னது, ப்ரோட்டானுக்கும் ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு சேம் ரேடியஸா. ஸோ ரேடியஸ்னால் எப்படி, √2m ke/qb, கரெக்டாக இல்லையா ரேடியஸோட ஃபார்முலா. ஸோ ப்ரோட்டானுக்குன்னு எழுதும்போது மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான், கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ப்ரோட்டான், சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான், ரெண்டு பேருமே சேம் ஃபீல்டில் தான் அனுப்புகிறோம். ஸோ பி வந்து சேமு, வெறும் பின்னு போட்டிருக்கேன். இந்த கேஸில் என்னது, √2m alpha ke alpha by q alpha b. ஸோ இந்த b கேன்சல் ஆகிடுமா, இந்த b கேன்சல் ஆகிடும். ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு என்ன வேணும், எனக்கு இந்த டேர்ம் தான் வேணும். ஸோ ஸ்கொயர் இருக்கு, ரூட் இருக்குங்க. ஸோ நான் அதனால் ஸ்கொயர் பண்ணணும். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 2mp kePன்னு வரும். இதை ஸ்கொயர் பண்ணோன்னா qp ஸ்கொயர். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் q alpha ஸ்கொயர், 2m alpha ke alphaன்னு வரும். கரெக்டாக. இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு இது தான் வேணும். ஸோ இதை தவிர மற்ற எல்லா டேர்ம்ஸையும் அந்த சைடு கொண்டு போங்க. இங்கே இருக்க 2 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக. ஸோ எல்லா டேர்ம்ஸும் அந்த சைடு கொண்டு போனால் என்ன நடக்கும், இங்கே mp இருக்குது, இங்கே m alpha கீழே வந்துச்சுன்னா mp/m alpha. இது இந்த சைடு வரும், q alpha ஸ்கொயர் பை qp ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு kePன்னு வரும். ரைட். ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் ஈக்குவல் டு திஸ் டேர்ம். ஸோ மாஸ் ஆஃப் ப்ரோட்டான், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் நம்ம இங்கேருந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் டேட்டாவிலேருந்து. ஸோ m/4m 2e/e கேன்சல் ஆகிடும் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே. ஸோ ஃபைனலி யூல் கேட் 1/4. இங்கே 2 ஸ்கொயர்னால 4. இது கைனடிக் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல். ஸோ 4 கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனலாக என்னால் என்ன சொல்ல முடியும், கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகலும் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டானும் என்னது சேம். ஸோ கொஷினில் கேட்டது கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல், பட் ப்ரோட்டானுக்கு என்ன கைனடிக் எனர்ஜி இருந்தது, 1 மெகா எலக்ட்ரான். அதே ஆன்சர் தான் இதுக்கும் வரும். ஸோ 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட் தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்து உடனே குயிக்காக இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம்ப்பா. அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அ சார்ஜ் பார்ட்டிகல் மூவ்ஸ் வித் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இன் அ சர்க்குலர் பாத். ஓகே, பேசிக்கலி அந்த வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு 90 டிகிரி இருக்குல்லையே, அதை தான் சொல்கிறான். இப்போ டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல், டைம் பீரியடை பற்றி சொல்கிறான். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான் பாருங்க. டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் அண்ட் நாட் ஆன் வி, இண்டிபெண்ட் ஆஃப் போத் வி அண்ட் ஆர், டிபெண்ட்ஸ் ஆன் வி அண்ட் ஆர், டிபெண்ட்ஸ் ஆன் வி அண்ட் நாட் ஆன் ஆர். ஸோ டோட்டலாக 4 ஆப்ஷன். இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டு? சி, டைம் பீரியட் ஃபார்முலா என்னது, 2πm/qb. அதில் வெலாசிட்டி ஸ்பீடும் கிடையாது, ரேடியஸும் கிடையாது. ஸோ என்ன ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் பி தாங்க நம்மளுக்கு கரெக்ட். இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் போத் வி அண்ட் ஆர். ரைட். அதுக்கப்புறம் பாருங்கள், a charge particle moves through a magnetic field in a direction perpendicular to it. So a charge particle is moving through a magnetic field perpendicular to it. Then 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ரெண்டுமே 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு கேட்குறான். ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இல்லையா? எஸ், உடனே நம்ம டிக் பண்ணிடலாம். பட் அடுத்த ஆப்ஷன்ஸையும் படித்து பாருங்கள். எப்போவுமே எக்ஸாமில் ப்ராக்டிஸ் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக வந்து அதே போட்டிருக்கலாம். ஏன்னா மேபி ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன், ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்கலாம் கொஸ்டினில், நம்ம படிக்காமல் விட்டுருப்போம். ஸோ 4 ஆப்ஷனையும் படிங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டைரக்ஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். ரெண்டாவது ஒன் தப்பு, ஏன்னா டைரக்ஷன் சர்க்கிள் பார்த்து போகும்போது மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 4வது ஆப்ஷனை பாருங்கள், வெலாசிட்டி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். வெலாசிட்டி மாறாமையாக இருக்கும். வெலாசிட்டியில் 2 பகுதி இருக்குது, மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன். இங்கே மேக்னிடியூட் தான் மாறல, பட் டைரக்ஷன் மாறிட்டுருக்கு. ஸோ வெலாசிட்டி இஸ் சேஞ்சிங் இயர், வெலாசிட்டி இஸ் அன்சேஞ்சு கிடையாது. ஸோ 4th ஆப்ஷன் தப்பு. சரி, 3rd ஆப்ஷன் ஆக்சலரேஷன் ரிமைன்ஸ் அன்சேஞ்சுன்னு சொல்கிறான். கரெக்டாக தப்பா? ஆக்சலரேஷன் ரிமைன்ஸ் அன்சேஞ்சுன்றான். சி, நீங்கள் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும். அதாவது இதில் வந்து நம்மளோட யூனிஃபார்ம் ஃபீல்டு சார்ஜ் பார்ட்டிக்கல் இப்படி அனுப்பும்போது இட் இஸ் டேக்கிங் ஏ சர்க்குலர் பாத். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்பீடு வந்து சேமு, எல்லா இடத்துலையும் ஸ்பீடு வந்து சேமு, கரெக்டாக. ஆனால் டைரக்ஷன் மாறனால வெலாசிட்டி மாறுது. இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம டுவர்ட்ஸ் த சென்டர் பார்த்து என்ன இருக்குது, someone need to provide the centripetal forceன்னு சொல்கிறோமா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் இங்கே ப்ரொவைட் பண்ணதுன்றதையும் பார்த்தோம். ஆனால் இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு சம்திங் கால்ட் அஸ் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இந்த ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ ஆக்சலரேஷன். அதாவது ஃபோர்ஸ் இருக்கிற டைரக்ஷனில் தானே ஆக்சலரேஷன் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ஒரு ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் த சென்டர் பார்த்து இருக்கும். சர்க்குலர் மோஷன் படிச்சிருந்தீங்கன்னா யூ நோ திஸ் ஒன். அந்த ஆக்சலரேஷனுக்கு பேர் என்னது, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வில் பி தேர் ஆல்வேஸ்.
ஸோ ஆக்சலரேஷன் இங்கே என்னது ரிமைன்ஸ் அன்சேஞ்சுன்னு கொடுத்துருக்கான். see acceleration is a vector quantity. acceleration is a எப்படி ஃபோர்ஸ் வெக்டார் குவான்டிட்டி, ஆக்சலரேஷனும் வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஆக்சலரேஷனில் மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. see ஆக்சலரேஷன் வந்து நீங்கள் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஆக்சலரேஷன் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலேஷன் என்ன தெரியும், v²/r. மேக்னிடியூட் சொல்கிறேன், vன்றது ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல் இந்த சர்க்குலர் மோஷன் அண்ட் r is the radius. பட் கவனிங்க, இங்கே இருக்கும்போது ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷனில் இருக்குது, இந்த சைடில் வரும்போது ஃபோர்ஸோட டைரக்ஷன் எதுவோ அதுதான் ஆக்சலரேஷனும். ஆக்சலரேஷன் இப்படி இருக்குது, ஆக்சலரேஷன் டைரக்ஷன் கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணுதா. ஸோ மேக்னிடியூட் படி சேம், ஆனால் டைரக்ஷன் படி சேஞ்சிங். ஸோ நம்ம வெலாசிட்டிக்கு என்ன ரீசன் சொன்னோம், ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, டைரக்ஷன் மாறுதுனால. அதே மாதிரி தான் ஆக்சலரேஷனுக்கும் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் யூனிஃபார்ம் மோஷனில் தான் போயிட்டுருக்கு, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில். ஸோ மேக்னிடியூட் இஸ் கான்ஸ்டன்ட் v²/r. பட் ஸ்பீட் என்ன ஆகுது, டைரக்ஷன் என்ன ஆகுது, கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகுது ஆக்சலரேஷன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் டெஃபினட்டாக கரெக்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறப்பா. ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லையா. ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் எதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில், கமெண்ட் செக்ஷனில் போய் இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்போ தான் நம்ம இந்த வீடியோவை யூடியூப் அல்காரிதம் நிறைய பேர் கொண்டு போவோம். நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from நாகராஜன். ஆல் தி பெஸ்ட்.